பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மேய்ப்பனை போல நான் உங்க மந்தையை மேய்க்க போறேன். அதாவது நீங்க தான் மந்தையில உள்ள ஆடுகள்ப்பா, நான் உங்களை தான்ப்பா மேய்க்க போறேன், நான் தான்ப்பா உங்க மேய்ப்பன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. மேய்ப்பன் அப்படின்னா ஆடு மேய்க்கிறவராமா. நம்மளாம் ஏசப்பாவுடைய ஆடுகள், ஏசப்பாவுடைய கரத்துல இருக்கிறோங்க. ஒரு ஆட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு எல்லாமே தெரியும். அவர் செஞ்சிருவாரு. அது போல நமக்கு என்னென்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு நமக்களோட தேவைகள் என்னென்ன சந்திக்கப்படணும், நம்ம எதிர்பார்ப்புகள் என்னென்ன நடக்கணும், நமக்கு எங்கே படிக்கணும், நமக்கு எங்கே கல்யாணம் ஆகணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்குறித்து வச்சுட்டாரு. அதை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ நான் எதிர்பார்க்குறது ஏசப்பா செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தாவீது சொல்றாரு. அப்போ தாவீதுக்கு செஞ்சாரு, உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். ஆனால் அதில் கர்த்தருடைய சித்தம் இருக்கா? கர்த்தருக்கு சித்தமானதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் வசனம் சொல்லுதுங்க. அப்போது நீங்கள் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணணும். என்ன ப்ரேயர் பண்ணணும்னா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும், இன்னைக்கு நான் எதிர்பார்க்குற எல்லா காரியமே அது நடக்கணும், அது உங்களுக்கு சித்தமானதாக இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you.